பேசலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. தேவன் அந்த வார்த்தைகளை தியானிக்கும் முன்னால் ஒரு ஜெபம் பண்ணும். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தின் தேவனே மை துதிக்கிறோம். சர்வத்துக்கும் கர்த்தா எஜமானரே மை துதிக்கிறோம் ஐயா. ஆமீன். கர்த்தாவே, இந்த வேளையில் நம்முடைய சரதாரத்தை கடந்து வர கருவிசு நம்முடைய நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் கூடினாலும் அங்கே அவர்கள் மத்தியில் இருப்போம் என்று எங்களுக்கு திருவாய் மலர்ந்திருக்கு. எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் கர்த்தர் எழுந்தில் இருக்கின்றபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை துதிக்கிற, அறிவிக்கிற, சொல்லுகிற வார்த்தைகள் சாரமுள்ள போய் போல அது இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யணும் என்று கெஞ்சுகிறோம். கேட்கின்ற உள்ளங்களில் ஆழமாய் பதியத்தக்கதாக அது இருக்கட்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் தேவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. உங்களிடத்தில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்று நம்முடைய தியானத்துக்கு இறைவன் கொடுக்கிற வேத வாக்கியமாவது சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி. மனிதனுக்கு முக்கியமாய் அதுதான் வேண்டும். எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று நாம் அறிவோம். அவளே நான் இன்று தேவனால் ஏவப்பட்டு பெற்றுக்கொண்டு உங்களிடத்தில் அறிவிக்கிறேன். ஒரு நாள் நான் பரிசுத்த ஆராதனை முடித்துவிட்டு ஆழ்த்தரில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு அம்மா ஓடோடி வந்தார்கள். வந்து என்னை பார்த்து சொன்னார்கள், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லை என்று சொன்னார்கள். அப்போ நான் அவர்களுக்கு சொன்னேன், ஏன் சமாதானம் இல்லை? இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர் அல்லவா? நீங்கள் ஒரு விசுவாசியும் கூட. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமிழத்தில் வருகிற எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும் வழியை நமக்கு கற்று தந்திருக்கின்றாரு என்று அவர்களுக்கு நான் சொன்னேன். சொன்னது மாத்திரமில்லை, சமாதானம் இல்லாததற்குரிய காரணத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், கணவனுக்கு ஏற்றி நிற்கிறது, எல்லா திருவசனத்துக்கு மாறான காரியங்களாக இருக்கின்றபடினால அவைகளை நீங்கள் முதலாவது சரி பண்ணுங்கள், அவைகளை சரி செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அதைத் தொடர்ந்து கர்த்தர் இடத்தில் பேசுகிற காரியம் என்ன என்றால், அதாவது சமாதானம் எப்படி மனிதனுக்கு கிடைக்கும்? கிறிஸ்துவுக்குள் வந்து வரவும் அந்த பழைய கெட்ட குணங்கள், அந்த பழைய எரிச்சல்கள், அந்த பழைய ஆத்திரங்கள், அந்த பழைய சுபாவங்கள் உள்ளே இருக்குமானால் கிறிஸ்துவின் சமாதானம் அவர்களை கிரியை செய்யாது என்பதை நாம் முதலாவது அறிவோம். சங்கீத புஸ்தகத்தில் இப்படி பார்க்கிறோம். 37ஆம் சங்கீதம் 11வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி காணுகிறோம். வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் திருப்தி ஆவார்கள். அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். எரிச்சலோடு எல்லாவற்றிலும் பைபிள் படிக்கும் போதும், ஜெபம் பண்ணும் போதும், மக்களோடு பேசும் போதும், ஆராதிக்கும் போதும் நமக்குள்ளே ஒரு குணக்கேடு, ஒரு எரிச்சல் என்பது உள்ளே இருக்குமானால், அதாவது இந்த சமாதானம் அங்கே கிரியை செய்யாது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால அதாவது சாந்த குணம் உடையவர்கள் சமாதானத்தை சுதந்திரிப்பார்கள் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சுதந்திரிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் கடிதம் எழுதும் போது, நிருபம் எழுதும் போது அவர் இப்படி எழுதுகின்றார், அதை பெற்றுக்கொள்ளும்படி நாடு என்று சொன்னார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இவன் மகனம் பார்க்கலாம். வாசிப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவைகளை விட்டோடி மேலே எழுதியிருக்கிறது, உலகத்தில் உள்ள இப்படிப்பட்ட பணாசை, பொருளாசை, இப்படிப்பட்டதான பலவிதமான ஆசைகள், இவைகளை விட்டோடி இவைகளையும் வைத்து கொண்டு, அதாவது நீ நற்குணம் படைத்தவனாக இருக்க முடியாது, கெட்ட குணங்கள் தான் அங்கே இருக்கும். ஆனபடினால இவைகளை விட்டோடி, மேலே சொல்லி இருக்கிற இவைகளை விட்டோடி நீ இப்படி செய்ய வேண்டும், சாந்த குணத்தை அடை
அடையும்படி நாடு. சாந்த குணத்தை நீ அடைவாயானால் உன்னிலே இந்த மெய் சமாதானம் நிறைந்து வழியும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மனிதனே, ஊழியக்காரனே, அதாவது உன்னிடத்தில் இருக்கிறதை பிறருக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நற்குணம். அந்த நற்குணத்தில் தான் இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், அதாவது ஜாயிண்டாக அதிலிருந்து புறப்படுகிறதாக அது இருக்கிறது. அங்கேதான் இந்த சமாதானம் தங்கும், தங்கி கிரியை செய்யும் என்று நாம் காணுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டும் அவர் சமாதான பிரபு என்று சொல்லி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று குறை சொல்வதற்கு இல்லை. இயேசுவே இயேசுவே இயேசுவே, கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்ல மக்கள் கற்றிருக்கின்றார்கள். எல்லோரும் வர்ணிப்பாக ஜெபம் பண்ண படித்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் உண்டு. அதாவது மேலான வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுகிறவர்கள் உண்டு. ஆனாலும் சமாதானம் இல்லையே என்று தவிக்கிற நிலையை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட சமாதானம் இல்லாமல் இப்படிப்பட்ட நிலையில் அவதிப்படுகின்ற மக்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார்? வருத்தப்பட்டு பாரசோப்பாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் என்ன? அது உள்ளத்தில் உண்டாகிற சந்தோஷம், உள்ளத்தில் உண்டாகிற சமாதானம். இதுதான் ஒரு மனிதனுடைய கவலைகள், அவனுடைய துக்கங்கள், அவனுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவனுக்கு மெய் சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படி அழைக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை வாசிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமாதானம் அருள்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் கண்ணை மூடினால் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார், நம்மோடு பேசுகிறார் என்பதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அவைகள் ஏன் இல்லை என்ற அந்த கேள்விதான் என்று இல்லாமல் இருக்கிறது. இவைகளை நாம் அறிவோம். ஆண்டவர் சொல்கின்றார், அதாவது என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொண்டு அப்படி செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று இறைவாக்கு சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நானே சாந்தமா இருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவனாக இருக்கிறேன். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வந்து நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது என்னிடம் நான் சொல்கின்றவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு அதாவது நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் பொங்கி வழியும். அல்லேலூயா. சமாதானம் நிறைந்து வழியும் என்று இறைவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல, அவர் தன்னுடைய கிரியில குந்தி போகிறவர் அல்ல, எப்பொழுது நிறைவோடு தான் இருக்கிறார். அவர் உலகத்துக்கு வரும்போது எப்படி வந்தார்? அவர் வறுமையாக வரவில்லை. உலகத்துக்கு வரும்போது சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று நாம் காணுகின்றோம். சமாதானம் என்றால் அரைகுறையாக கொஞ்சமாக முந்தி வந்தவர்கள் கொடுத்துட்டே இல்லை என்று சொல்வதல்ல, சமாதானத்தில் பிரபுவாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதை நாம் காணுகின்றோம். அப்படினால் அருமையானவர்களே, அவரிடத்தில் வந்து அவருடைய நுகத்தை தான் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவரை இதை செய்யும், இதை செய்யும், இதை வேணும் என்றுதான் கேட்கிறார்கள் ஒழிய நுகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வாக்கியத்தில் எழுதி தந்திருக்கிறவர்களை கை கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது அதாவது சமாதானம் நிறைவாக இருக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் தோற்றுகிறேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கின்ற வேளையில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. என்னுடைய சந்தோஷம் குறைவாயல்ல நிறைவாயிருக்கும்படியாக என்ன செய்யணும் என்று சொல்லுகின்றார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நினைத்திருக்கிறது போல, நான் என்னுடைய பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், நான் சொல்கிற என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வருகின்றவர்கள் எவ்வளவு பெரிய பாரம்பரியங்கள் செஞ்சலங்கள் வாழ்க்கையில் இருந்து சமாதானத்தை கொண்டு போக செய்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணுமா? அவர் தன்னைத்தானே முதல் சாட்சியாக வைக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியம். நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று ஆர்டர் போடுகிறவர்கள் உண்டு. ஆனால் நமது அருமையாகிய தேவன் என்ன செய்கிறார்? நான் பிதாவினுடைய கற்பனைகளை, கட்டளைகளை, அவர் சொல்லுகிறவைகளை கை கொள்ளுகிறது போல, கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் நான் சொல்லுகிறவைகளை, என்னுடைய வார்த்தைகளை கை கொண்டால் உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிறைவாயிருக்கும், நிலைத்திருக்கும். அது போய்விடாது. அது எப்பொழுது நிலைத்து பற்றி பிடிக்கும், அது எப்பொழுதும் நிறைந்து வழியும். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு, ஒரு நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய துக்கம் வந்து நம்மை ஆழ்மிழ்த்துகிற நேரத்தில் இந்த சந்தோஷம் பொங்கி ஒளி ஆரம்பித்து விடும். அருமையானவர்களே, அதுதான் இறைவன் கொடுக்கிற சந்தோஷம். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் என்ன? ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்ட உடனே, ஏதோ ஒன்று கிடைத்த உடனே, எதிர்பார்க்கிற காரியம் நடந்த உடனே ஒரு சந்தோஷம், அது நிலைத்திருக்காது, அது போய்விடும். இன்னொரு துன்பத்தை கண்டவுடனே, இன்னொரு நெருக்கத்தை கண்டவுடனே, பிரச்சனை கண்டவுடனே அது போய்விடும். இந்த சந்தோஷம் போகாது. இந்த சந்தோஷம் என்னத்துக்குமா? அது நிலைத்திருக்குமா? இந்த சந்தோஷம் குறையாது. அது எப்படி இருக்குமா? நிறைவாயிருக்கும் என்று இறைவன் சொல்லுகின்றது. அப்படினால் இயேசுவை ஆராதிக்கிற மக்களே, கவனியுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள். நாம் அருமையாய் பாடுகின்றோம், அருமையாக பிரசங்கிக்கிறோம், எல்லாம் செய்கின்றோம். அப்படி இருந்தாலும் நமக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை என்ன என்றால், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் பாடினாலும் சரி, எவ்வளவுதான் பிரசங்கித்தாலும் சரி, எவ்வளவுதான் நீங்கள் அதாவது மற்றும் காரியங்களை செய்தாலும் சரி, கற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்யும் போது அந்த சமாதானம் நிலைத்திருக்கும், அந்த சமாதானம் நிறைந்து வழியும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால் கவனியுங்கள். ஆனபடினால் ஒரு நாள் ராத்திரி, அதாவது ஒரு பெரிய மனிதன் இயேசு வந்தார். வந்து அவர் இயேசு செய்த அற்புதங்களையும் அவருடைய தன்மைகளையும் அவருடைய கிரியைகளையும் அவர் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தார். கேள்விப்பட்டு கொண்டிருந்த அவர், அதாவது அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கணும்னு சென்றார். சென்றவர் என்ன பண்ணினார்? அவர் சில கிரியைகள் மனதில் இருந்தபடினால் அவரை புகழ்ந்தார். நீர் தேவன், உங்களுடைய தேவனீராவிட்டால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியாது, அப்படி இப்படி என்று அதை ஆண்டவர் கேட்கவே இல்லை. அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று அவர் அதற்கு பதில் சொல்லாமல் என்ன சொன்னார் என்றால், நீ மறுபடி பிறக்கணும். உனக்கு இந்த சமாதானம் வேண்டும் என்றால், உனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னார், நீ மறுபடி பிறக்கணும். ஒரு பெரிய மனிதனை பார்த்து சொன்னார் என்று நாம் காணுகிறோம். அவர் ஒரு ஊழியக்காரரும் கூட என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஒரு போதகராக இருந்தார். அவருக்கு இது விளங்கவில்லை, அவர் அதை கேள்விப்படவும் இல்லை. அவர் என்ன சொல்லுகின்றார்? அது எப்படியா, அது எப்படி மறுபடியும் எருமையால் இரண்டாவது பிறப்பது எப்படி? ஒரு தடவை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தாகிவிட்டது, திரும்ப எப்படி? ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலில் ஒரு போதகனாயிருந்தோம், நீ இவைகளை அறியவில்லையா? கற்றுக்கொள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கியாயிருக்கிறதுனால் சந்தோஷம் உண்டாகாது. எளிமையாய் பாடுகிறதுனால், கீத வாத்தியங்களை வாசிக்கிறதுனால் மகிழ்ச்சி உண்டாகாது. ஆண்டவரிடம் சொன்னார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்லித் தருகின்றேன். என்ன சொல்லித் தருகிறார்? நான் பிதாவினுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கும் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்தவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய அன்பிலே நிறுத்தி என்னுடைய பிரமாணங்களை, என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும், அது நிலைத்திருக்கும், அது எதை கண்டும் விலகி போகாது, ஒன்னிலே அது பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும்.
என்று இறைவன் சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாதானம் நிறைவாக இருக்கும் என்றால் எவ்வளவு நிறைவு, எந்த வார்த்தை சொல்வது? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க. ஏசாயா 48 அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கும் போது என்னுடைய கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்குமே. வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயினால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். நிறைவென்றால் என்ன? அதற்கு எப்படி அளவிடுவது? தேவனுக்கு கர்த்தருடைய சந்தோஷத்தை அளவிட முடியாது. வேதம் சொல்லுகின்றது, தேவனுடைய ஆவியை மட்டிட்டவன் யார்? அளவிட்டவன் யார்? இவ்வளவுதான் என்று சொல்லுகிறவன் யார்? சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆனந்த வாக்கியத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் சகல உலகத்தில் உள்ள அனைத்தும் மனிதர்களுக்கும் தேவன் அவர்தான். அப்படினால இன்று மற்ற இயேசுவை கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்றவர்களும் இயேசுவை கும்பிடுகின்றார்கள். கும்பிடுகிற இடத்திலே போய் நன்மை பெற போகின்றார்கள். பிரச்சனை தீர்க்க போகின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம். அவர்களெல்லாம் சமாதானத்தை பெற்றார்களா? இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தை பெறுவதற்கு ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இல்லையா? சமாதானம் எப்படி கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன். சொன்னார், நான் பிதாவின் கற்பனைகளை கைக்கொள்வது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய வார்த்தைகளை, நான் சொல்கிறவைகளை நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால் அந்த சமாதானம் உங்களிலே தங்கி இருக்கும். வந்து போகிறதா இருக்காது, தோன்றி மறைகிறதா இருக்காது, அது குறைவாகவும் இருக்காது. அது மேட்டு போகிறது வருகிறதும் அல்ல, நம்மிலே தங்கியிருக்கும். தேவனுக்கு மகிமை. அப்படின்னா அது நதியை போல, சமுத்திரத்தின் அலையை போல அவ்வளவு பெரிதாக அப்படித்தான் ஒப்பிட முடிவையொழிய வேற எப்படி காட்டுவது? அப்படி என்றால் அது மட்டுமல்ல, அதை விட பெரிதானது அந்த சமாதானம் என்று இறைவாக்கு சொல்கின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எந்த மனிதனையும், எந்த குணக்கேடு உள்ள மனிதனையும் மாற்றி அவனை சாந்த சொர்பியாக மாற்றுவது இயேசுவின் வல்லமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மோசே என்ற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு மகா பயங்கரமான கோபியா இருந்தார். கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவருடைய மூர்க்கம் இருந்தது என்று நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட மனிதனையும் கர்த்தர் சந்தித்தார். அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் தொட்டார். தொட்டது மாத்திரமல்ல, அவர் தேவனோடு பேசுகிற, முகமுகமாய் பேசுகிறவராக, தேவ சாயலை காணுகின்றவராக இருந்தார் என்று நாம் காணுகிறோம். அந்த தேவன் அவரை தொட்டார், அவரை சந்தித்தார், தன்னை காண்பித்தார். இந்த வார்த்தை அவருக்கு வெளிப்படுத்தினார், கற்பனைகளை. அவைகளை அறிந்த மனிதர் எப்படி ஆயிட்டாராம்? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் அவர் எப்படியானார் என்று எண்ணாகம புஸ்தகம் 12 அதிகாரம் 3வது வாக்கியத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அவர் சாந்தமுள்ள புருஷனாயிருந்தார் என்று மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லாரும் விட அவர் சாந்தம். வாசங்க. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மோசையானவர் முட்டையாக சாந்தமுள்ளவராக மாறிட்டார் என்று சொல்ல, அவர் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை விட சாந்தமுள்ளவராக மாறிவிட்டார். ஆனபடினால் சாந்த குணமுள்ளவர்கள் சமாதானத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அவர் 1.5 லட்சம் மக்களையும் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அந்த சாந்தம் எப்படி வந்தது? தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவர் என்று நாம் காணுகின்றோம். தேவனோடு நெருங்கி பழகியவர், உறவாடினவர் என்று நாம் காணுகிறோம். அந்த தேவனுடைய சுபாவம் இவருக்குள்ளே வந்துவிட்டது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அல்லது நம்முடைய வேலை ஸ்தலங்களில் மற்றும் பழகிற இடங்களில், சிலரை வைத்து கண்காணிக்கின்ற இடங்களில் நம்முடைய சமாதானம் ஒழிந்து போகிறதா? சமாதானம் விட்டு போய்விடுகின்றதா?
இல்லை சமாதானம் நிலைத்திருக்கிறதா? அப்புறம் அதை தேடுகின்றோமா? ஆனால் வேதம் சொல்லுகின்றது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவசனம் சொல்லுகின்றதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நிர்வாகம் நடத்துகிறவர்களுக்கு அதாவது இருக்க வேண்டிய காரியம் என சார்ந்த குணம், அந்த சார்ந்த குணத்திலிருந்து முளைக்கிறது தான், அந்த சார்ந்த குணத்திலிருந்து தொடர்பு கொள்ளுகிறது தான் சமாதானம். தேவனுக்கு மகிமை, அங்கேதான் அது தங்கம். அந்த சார்ந்த குணம் இல்லாவிட்டால் உள்ளே நாம் தெய்வீக சமாதானத்தை எவ்வளவு பெற்றிருந்தாலும் அது துக்கமாக மாறிவிடும் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால்தான் கர்த்தருடைய வேதம் சொன்னது, நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியார் அவர் எதற்காக வந்திருக்கின்றார்? நம்மை மகிழ்ச்சி ஊற்றுவதற்காக. அவர் அதாவது நமக்கு சத்தியத்தை போதிப்பதற்காக, சத்தியத்துக்குள்ளே நடத்துவதற்காக நமக்குள்ளே வந்திருக்கின்றார். நமக்குள்ளே இந்த சார்ந்த குணம், அதாவது சில வேளைகளை விட்டு போய்விடும் போது இருக்கிற சமாதானம் டோட்டலாக போய்விடுகின்றது, அது நம்மை விட்டு அகன்று விடுகின்றது என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அன்பானவர்களே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது, அதாவது சார்ந்த குணத்தை தரித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சொல்லை கேட்டு கற்றுக்கொண்டு அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது சமாதானம் உங்களிலே தங்கியிருக்கும், நிலைத்திருக்கும், நிறைவாயிருக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம், அதை என்ன செய்யணும்? கை கொள்ளணும் என்று இறைவசனம் சொல்கிறது. இல்லாவிட்டால் அவர்கள் இதுவரைக்கும் அடைந்த அனுபவங்கள், ஜெபங்கள், அதாவது தங்களுடைய வாழ்க்கையில கட்டியெழுப்பிய ஆவிக்குரிய ஜீவியங்கள் எல்லாம் இப்படி ஆகிவிடும் என்று மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமானத்தை சொல்கின்றார். ஓமானத்தை சொல்லி உணர்த்துகின்றார், அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார். வார்த்தையின்படி செய்யாத எதுவுமே நிலைக்காது, பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகின்றார். வாசிக்கிறார். நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ? சொல்லிய வார்த்தைகளை நாம் நிறைய கேட்கிறோம், சொல்லி அதன்படி செய்யாதவன் அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டிய புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது என்ன சொல்கிறது பாருங்க, சொல்லிய வார்த்தையின்படி செய்யாதவன் புத்தி இல்லாத மனிதன் என்று சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லிய வார்த்தையின்படி செய்கிறவன் தான் புத்தி உள்ள மனிதன் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுபடினால் இன்று திருவசனம் தாராளமாய் பிரசங்கிக்கப்படுகின்றது. கேட்கின்றார்கள், கை கொள்ளுகிறது இல்லை. அவர்கள் மணலின் மேல் கட்டியிருக்கிறார்கள். ஒரு சோதனை வந்தால், ஒரு மழை வந்தால், ஒரு காற்று வந்தால் அது பொத்தன்று விழுந்து அழிந்து போகும். அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகின்றது. அப்படித்தானே இன்று நடக்கிறது. அதுபடியால் அன்பானவர்களே, உங்களுக்கு சமாதானம் நிறைவாய் வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளும் போது மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிழப்படுவதாக. கேட்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, எத்தனை வருட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்துவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் சமாதானத்தை மட்டும் தேடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, சமாதான பெறுபவர் ஒரு உண்டவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் தமிழத்தில் வருகிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. அது அறகுறையான சமாதானம் அல்ல, அது கொஞ்ச நாள் இருந்து மறைந்து போகிறது அல்ல, அது நிலைத்திருக்கிறது. அது கொஞ்சமாய் அல்ல, நிறைவானது என்று இறைவாக்கு சொல்கின்றது. அதுபோல் இயேசு ஒருவர் மனிதனுக்கு மெய் சமாதானத்தை கொடுக்கின்றார். வருந்துவோரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரு என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் அருள்வேன், உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அவருக்கு பாகுபாடு இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவருடைய சிருஷ்டிகளே, எல்லோரும் அவருடையவர்களே, எல்லாருக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அப்படினால அந்த அன்பை தியானித்து அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அந்த பிரகாரம் செய்யுங்கள். அவரண்டை வாருங்கள். தேவனுக்கு மகிமை. கிறிஸ்தவ மக்களே, நீங்க தேவனுடைய திருவசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளணுமாம். அதுபடினால கூட்டங்களுக்கு ஆலயங்களுக்கு போகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் போது தூங்கிக் கொண்டிருப்பது அல்ல, ஒருமரம் இல்லாமல் இருப்பது அல்ல. அதாவது அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். திருவசனம் படிக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு அவர்களின்படி நடந்தால் உங்களுடைய சமாதான நதியை போலவும் சமுத்திரத்தின் அலை போலவும் நீதியாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினா அந்த பிரகாரம் செய்வீர்களாக. சமாதானம் ஒன்றே மனிதனுக்கு முக்கியம். அது இல்லாவிட்டால் எதுவிருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த சமாதானத்தை அருளத்தான் இயேசு வந்தார். இயேசு வெறுமையாக வரவில்லை. அவர் பிறப்பதற்கு முந்தையே பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசாயா பக்தன் மூலமாக அறிவிக்கப்பட்டது. சமாதானமற்ற உலகத்திற்கு, முழு உலகத்துக்கும் சமாதானத்தை கொடுக்க வந்தவர் அவரே. அறுபடியால் கிறிஸ்தவர்களே, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து அறியாதவர்களே, சமாதானத்தை தருகிறவர் அவர் ஒருவர் தான். அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபப்படலாம். அன்பரே, துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த வார்த்தைகளை விதைக்கிற செய்தி முளைத்து மக்களை அதிக பலனை கொடுக்கட்டும். இருதயம் பண்படுத்ததாக நல்ல நிலமாக இருக்கட்டும். சுவாமி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய ஆவல். அதை நிறைவேற்றி எழுத வேண்டும் என்று கஞ்சுகிறோம். நாமத்தை மையப்படுத்தும். ஆசீர்வதி. உம்மை தெய்வம் என்று அறிந்திருந்து ஆண்டாண்டு காலமாக தேவனே கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சமாதானத்தை அறகுறையா அல்ல, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் அல்ல, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் இடத்தை தேடட்டும். இயேசுவின் பாதத்தில் கற்றுக்கொண்டு மெய் சமாதானத்தை பெறட்டும். நற்குணமுடையவர்களாக மாற்றும். நாமத்தை மையப்படுத்தும். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். ஏற்றுக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.